பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. அத்தை, உண்மையாவே மித்ராவை இந்த நிலைமையில பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குத்த. பாவம் புள்ள எவ்வளவு வழியில துடிக்கிறா. உண்மையாவே என்னால பார்க்க முடியலத்த, பார்க்க முடியல. அம்மா மீனாட்சி, எனக்கு மித்ராவை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. கடவுள் தான் அவளுக்கு எல்லா சக்தியும் கொடுக்கணும். அதோட அவ சீக்கிரமா குணமாகி வரணும். ஆமாத்த, அவ சீக்கிரமா குணமாகணும். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலத்த, தெரியல. நான் இப்படியெல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கலத்த. ஒரு பிள்ளைக்கு நல்லா கல்யாணம் ஆனதை நினச்சி சந்தோஷப்படுறதா, இல்லை ஒரு பிள்ளைக்கு இப்படி இருக்குன்னு நினச்சி வருத்தப்படுறதானே தெரியலத்த, தெரியல. அத்தை, அர்ஜுனையும் வைஷ்ணவியும் என்னத்தை பண்ணுறது? இந்த டைமில் சடங்கு சம்பிரதாயம்லாம் பண்ணினா அது சரியாக வருமாத்த? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலத்த. அதான் மீனாட்சி நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆதி மித்ராவும் இந்த நிலைமையில இருக்கும்போது அர்ஜுன் வைஷுக்கு எப்படி நம்ம எல்லா சடங்கையும் பண்ணுறதுன்னு. ஆனால் வேற வழி இல்லையம்மா. கல்யாண பொண்ணு புகுந்த வீட்டுக்கு தானே ஃபஸ்ட்டு போகணும். அதாம்மா யோசிக்கிறேன். பேசாமல் எந்த சடங்கு சம்பிரதாயம் பண்ணலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவங்க 2 பேரையாச்சும் வீட்டுக்காச்சும் கூப்பிட்டுட்டு போக சொல்லலாம். தனியாவை ஆளை சுற்றி மட்டும் வீட்டுக்குள்ளார அழைக்க சொல்லலாம். பாட்டி, வைஷு, அர்ஜுன், நானே உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன்டா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அர்ஜுன், வைஷு 2 பேரும் ரொம்ப நேரமாக மனக்கோலத்திலே இருக்கீங்க. வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குங்க. அர்ஜுன், நீ வைஷுவை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போ. ஆமாம் அர்ஜுன், நீ வைஷுவை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போ. நான் தனியாக அனுப்பி வைக்கிறேன். அவன் உங்களை ஆளை சுற்றி உள்ளே கூப்பிடுவா. பாட்டி, ஆண்டி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நான் இப்போ சொல்ல போகிறத எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்னு தெரியல. ஆனால் தயவு செஞ்சு என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. நானும் மித்துவும் ஒன்றா கல்யாணம் ஆகி ஒரே நாளில் தான் அந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் என் மித்து எனக்கு இந்த நிலைமையில் இருக்கும்போது நான் மட்டும் அந்த வீட்டுக்கு வர்றதில் எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. என் மித்து என்னைக்கு அந்த வீட்டுக்கு வராலோ அன்னைக்கு தான் நானும் வரணும்னு ஆசைப்பட்றேன். அது வரைக்கும் நான் லக்ஷ்மி அம்மா கூடயும் மித்து கூடயும் இங்கேயே இருக்கிறேன். ப்ளீஸ், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்னடா இப்படி சொல்கிற? ஆனால் கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு வர்றதுதான்டா முறை. எனக்கு புரியுதா ஆண்டி? ஆனால் என் மித்துவை விட்டுட்டு நான் மட்டும் அங்கே வரதில் எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை ஆண்டி. அதான். இல்லைம்மா வைஷு, அது எப்படி சரியாக வரும்? பாட்டி, அம்மா, நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனால் வைஷு சொல்றதுதான் சரியாகவும் எனக்கு தோணுது. ஏன்னா ஆதி மித்ராவும் இந்த நிலைமையில இருக்கும்போது நாங்கள் 2 பேர் மட்டும் அது சரியாக வராது பாட்டி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வைஷு சொல்றதுதான் சரின்னு எனக்கு தோணுது. இல்லடா அர்ஜுன், அது மீனாட்சி வேண்டாம்மா. வைஷு அர்ஜுனும் சொல்கிற மாதிரி ஆதி மித்ராவும் இந்த நிலைமையில் இருக்கும்போது நம்ம அர்ஜுனை வைஷுவை மட்டும் வீட்டுக்கு கூப்பிட்டா அது சரியாக வராதுமா. அதோட லக்ஷ்மியை பாரு எப்படி துடிச்சு போயிருக்கான்னு. அவளுக்கு கண்டிப்பாக ஆறுதல் வேணுமா. அதனால் வைஷு சொல்கிற மாதிரி வைஷு லக்ஷ்மி கூடயே இருக்கட்டும்மா. அவள் என்னைக்கு மித்ரா குணமாகி நம்ம வீட்டுக்கு வராலோ அன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும். சரித்த வைஷு, நீ நீ சொல்கிற மாதிரி மித்ரா என்னைக்கு வீட்டுக்கு வராலோ அன்னைக்கு நீயும் வாமா. தேங்க்ஸ் ஆண்டி, தேங்க்ஸ் பாட்டி, என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. பாட்டி, அம்மா, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. நான் ஆதி வருண் எல்லாரும் இங்க இருந்து மித்ராவை பாத்துக்கிறோம். அர்ஜுன், பரவாயில்லடா, நாங்களும் இங்கேயே இருக்கோம். இல்லை பாட்டி, இருக்கட்டும். நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. நான் லக்ஷ்மிமா, அர்ஜுன், வருணண்ணா, ஆதி சார் எல்லாரும் இருக்கோம். நாங்கள் எல்லாரும் மித்துவை பார்த்துக்குறோம். நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க பாட்டி. இல்லைம்மா, டே அர்ஜுன், அட்லீஸ்ட் 2 பேரும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆச்சு ஆகிட்டு வாங்கடா. காலையிலேருந்து இப்படியே இருக்கீங்கடா. போய் 2 பேரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புறோம். சரி பாட்டி, நீங்க எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு கிளம்புங்க. சரிடா, நான் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கிளம்புறேன். டே அர்ஜுன், அதையே பத்திரமா பார்த்துக்கூடா. அவனை பார்த்தா நான் சத்தியமாக அழுதுருவேன்டா. அவனுக்கு என்ன சமாதானம் சொல்கிறதுன்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியலடா. அவனை தயவு செஞ்சு பத்திரமா பார்த்துக்கோங்கடா. அப்புறம் எதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க, சரியா? நாங்க பாத்துக்கிறோம் பாட்டி, நீங்க கிளம்புங்க. வலிக்குது ஹிட்லர். வலிக்குதுன்னு சொன்ன அந்த நிமிஷம் உயிரே போயிட்டடி. நீ சொன்ன அந்த ஒத்த வார்த்தையில தெரிஞ்சதுடி நீ எந்த அளவுக்கு வலியையும் வேதனையும் அனுபவிச்சுட்டு இருக்கன்னு. என்னால சத்தியமா உன்னை எப்படி பார்க்க முடியலடி, பார்க்க முடியல. ஆனா விடமாட்டேன் மித்து, கண்டிப்பா விடமாட்டேன். உன்னை எப்படி துடிக்க வச்சவங்கள கண்டிப்பா நான் இதை விட பல மடங்கு துடிக்க வைப்பேன்டி.
துடிக்க வைப்பேன். மச்சான், டேய் ஆதி, ப்ளீஸ்டா, ஃபீல் பண்ணாது, எல்லாம் சீக்கிரம் சரியாகிடும், சரியா? அர்ஜுன், வருண், நான் இங்கேருந்து என் மித்துவை பார்த்துக்கிறேன். நீங்க எல்லாரும் இங்கேருந்து எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கிளம்புங்க. டேய் ஆதி, என்னடா பேசுற நீ? உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு நாங்க எப்படா போக முடியும்? ஆமாண்டா ஆதி, நீ இந்த நிலைமையில இருக்கும்போது எங்களால எப்படா வீட்டுக்கு போக முடியும்? டேய், நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்கடா. எல்லாரும் வயசானவங்கடா, காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாம மாத்திரை எதுவும் போடாம இருக்காங்கடா. அதனால தான்டா சொல்றேன், எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கிளம்புங்கன்னு. ப்ளீஸ்டா, புரிஞ்சுக்கோங்க. என் வித்து கூட நான் இருக்கேன், நான் பார்த்துப்பேன் அவளை. டேய் மச்சான், உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு எங்களால எப்படிடா போக முடியும்? சரிடா, நாங்க எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு நானும் அர்ஜுனும் இங்க தாண்டா இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்ன டேய், என்னடா பேசுற நீ? அர்ஜுன், என்னடா சொல்றா இவன்? அர்ஜுன், அதெல்லாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீ வைஷ்வ கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பு. என்ன, நானும் வைஷ்வ மட்டும் வீட்டுக்கு போகணுமா? டேய் ஆதி, நீ மித்ராவும் இந்த நிலைமையில இருக்கும்போது நாங்க 2 பேர் மட்டும் எப்படிடா? டேய் இல்லடா, நானும் வைஷ்வ முடிவு பண்ணிட்டோம். வைஷ்வ மித்ரா என்னைக்கு வீட்டுக்கு வராங்களோ அன்னைக்குதான் அவளும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டா. அதோட எனக்கும் அதான் சரியா படுதுடா. அதனால எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு நானும் வருண், அப்புறம் வைஷ்வ, லக்ஷ்மி ஆண்டி எல்லாரும் இங்கேதான் இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம்டா. என்ன டேய் வருண், என்னடா பேசுறான் இவன்? ஆதி, நான் எல்லாம் சரியா தாண்டா பேசுறேன். இங்க பாராதி, எல்லாமே சீக்கிரமா சரியாகிடும்டா. நம்ம 4 பேரும் கல்யாணம் ஆகி உன்னாதானடா வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டோம். பின்ன எப்படா நானும் வைஷ்வ மட்டும் இப்ப வீட்டுக்கு போக முடியும்? பாராதி, நீ எதையும் பத்தி யோசிக்காத. மித்ராக்கு ஃபர்ஸ்ட் சரியாகணும், அதை பத்தி மட்டும் எல்லாரும் யோசிப்போம், சரியா? ஆமாண்டா ஆதி, அர்ஜுன் சொல்றது சரிதான்டா. இங்க பாராதி, நீ எதை பத்தியும் யோசிக்காதடா. மித்ரா சிஸ்டர் ஃபர்ஸ்ட் குணமாகணும், அதுதான்டா முக்கியம். சரிடா ஆதி, நான் எல்லாரையும் வீட்டுல போய் விட்டுட்டு அப்படியே உனக்கு மாத்திக்கிறதுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன்டா, சரியா? சரிடா சரிடா ஆதி, நாங்க எல்லாரையும் வீட்டுல விட்டுட்டு வந்துடுறோம். சரிடா அர்ஜுன். மாம், என்ன மாம், எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. வாங்க மாம், நம்மளும் கிளம்பலாம். ஆமாண்டா, கிளம்பணும் தான். இருந்தாலும் ஆதி இந்த நிலைமையில பார்க்கும்போது உண்மையாவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. யாருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுடா. ஆமா மாம், எனக்கு அவனை பிடிக்காதுதான். ஆனாலும் அவனை இந்த நிலைமையில பார்க்கும்போது உண்மையாவே மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குமாம். ஆமாண்டா, அந்த மித்ராவை நினைக்கும் போது இன்னும் கஷ்டமா இருக்குடா. இவ்வளோ வலியை வேதனையை தாங்கிட்டு அவ எப்படி இருக்கானே தெரியலடா. கடவுளே, இந்த மாதிரி வலியை யாருக்கும் கொடுக்காதீங்க. என்னால அவ படுற கஷ்டத்தை பார்க்கவே முடியலடா, ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா ஒண்ணுடா ராகுல், இவ்வளோ பெரிய விஷயத்த யார் பண்ணியிருப்பான் தான் இப்போ வரைக்கும் தெரியவே இல்லடா. தெரியுமாம், சீக்கிரமாவே தெரியும். கண்டிப்பா இந்த ஆதி சும்மா விட மாட்டான். சரி மாம், எல்லாரும் கிளம்புறாங்க, வாங்க நம்மளும் கிளம்பலாம். சரிடா, நீ போ, நான் பின்னாடியே வர. சரி மாம். ஹே, எதுக்கு இப்ப இங்கே நிக்கிற? வா போலாம். என்ன? ஹே, வா வீட்டுக்கு போலாம். எவ்வளவு நேரம் தான் இப்படியே நின்றுட்டே இருப்ப? பிரெக்னண்டா இருக்க, ஞாபகம் இருக்குல்ல? என்னாச்சு இவனுக்கு? திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறான். ஹே, காதுல விழுதா இல்லையா? காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம இப்படியே இருக்க. பிரெக்னண்டா இருக்கங்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையா? வீட்டுக்கு வா, ஃபர்ஸ்ட் கிளம்பலாம். என்ன திடீர்னு அக்கறையெல்லாம்? அக்கறையும் இல்ல, ஒரு சர்க்கரையும் இல்ல. சரி, கன்சீவா இருக்கியே, காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம இருக்கேன். நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு மயக்க போட்டு விழுந்துட்டேன்னா பழி என் மேல தானே வரும். அதனாலதான் சொல்றேன். சரி வா, கிளம்பலாம். ராகுலா, இது நம்ப முடியலையே. இவன் என்கிட்ட பேசவே மாட்டான், எனக்கு ரொம்ப அக்கறையா பேசுறான். ஹே, நான் சொல்றது உனக்கு காதுல விழுதா இல்லையாடி? பொண்ணதான் சொல்றேன். இங்க பாரு பூஜா, டென்ஷன் பண்ணாம ஃபர்ஸ்ட் வா. இல்ல, அது நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டல. வாடி முதல்ல. என்ன பண்ற? கைய வலிக்குது, விடு. அது சாரி, நீ வரலன்னு அப்படி புடிச்சு இழுத்துட்டேன். சரி வா, போலாம். மாயா, இவன் திடீர்னு மெசேஜ் பண்ணிருக்கா. அதுவும் ஒரு இடத்துக்கு வேற வர சொல்லிருக்கா. இவன் எதுக்கு இப்ப வர சொல்லிருக்கான்னு எதுவும் புரியலையே. ஹாய் ஆண்டி. மாயா, நீ எங்க போயிருந்த இவ்வளவு நேரமா? உனக்கு எங்கெல்லாம் தேர்ந்தேன்னு தெரியுமா? என்ன மாயா, திடீர்னு காணா போயிட்ட, நீ எங்க போன? ஆண்டி சில். இப்போ எதுக்காக இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, மண்டபத்தில் இருந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதான் ஃப்ரெஷ்ஷப் ஆகலாமேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன். ஏன் ஆண்டி, என்னாச்சு? என்னாச்சா? மாயா, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சுன்னு தெரியுமா மாயா? ஏன் ஆண்டி, ஏன் தெரியாது? அந்த மித்ரா இருந்த ரூம் தீ பிடிச்சி அவ தீயில எரிஞ்சிட்டாலாமே, நல்லா தெரியுமே. மாயா, என்ன மாயா நீ? இது எவ்வளோ பெரிய விஷயம், நீ என்னடானா இவ்வளோ ஈஸியா சொல்லிட்டு இருக்க? மாயா, பாவம் மாயா, இந்த ரூம் ஃபுல்லா எரிஞ்சு பாவம் அவளுக்கு எவ்வளோ காயப்பட்டிருக்குன்னு தெரியுமா? அதோட போலீஸ்லாம் வந்தாங்க மாயா, எல்லாரையும் விசாரிச்சாங்க தெரியுமா? காட் ஆண்டி, அதுக்கு நான் என்ன உட்காந்து அழுகவா முடியும்? தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா இப்படிதான் கடவுள் தண்டனை கொடுப்பாரு. சரி விடுங்க ஆண்டி. ஆமா ஆண்டி, போலீஸ் என்னை கூட விசாரிக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இப்பதான் ஆண்டி விசாரிச்சுட்டு போனாங்க. ஏன் ஆண்டி, என்னாச்சு? இப்ப எதுக்கு நீங்க இந்த மேட்டர் இவ்வளோ சீரியஸா எடுத்துட்டு இருக்கீங்க? மாயா, என்ன மாயா இப்படி எல்லாம் பேசுற? பாவம் மாயா, உண்மையாவே அந்த பொண்ணை அந்த நிலைமையில பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு தெரியுமா?
வாட் டிட் யூ சே? உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சா? என்ன ஆண்டி நீங்க வில்லிங்கிறத மறந்துட்டீங்களா என்ன? ஆண்டி நீங்க ஒரு வில்லி. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க சந்தோஷம் தானே ஆண்டி படணும். நீங்க எதுக்காக ஆண்டி இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆண்டி இதுல இருந்தே தெரியுது நீங்க வில்லியா இருக்கிறதுக்கெல்லாம் சுத்தமா லாய்க்கே இல்லைன்னு. என்னமாயா நீ கொஞ்சம் கூட மனசுல ஈர இல்லாம பேசிட்டு இருக்க? யாரா இருந்தாலுமே அவளை இந்த நிலைமையில பார்க்கும்போது கஷ்டம்தான் மாயா படுவாங்க. நம்ம ஒன்றும் கல்லு கிடையாது, மனுஷங்க தானே. எல்லாருக்கும் ஒரு கட்டத்துல இறக்க குணம் வெளியில வந்து தானே மாயா ஆகும். அதுதான் எனக்கு வந்திருக்கு. என்ன மாயா நீ இவ்வளோ ஈஸியா இருக்க? பாவம் மாயா, அவங்க எப்படி துடிச்சிட்டு இருக்கான்னு தெரியுமா? ஷட்டப் ஆண்டி. சும்மா துடிச்சிட்டு இருக்கா, அப்படி பண்ணிருக்கா இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு. அவ தகுதிக்கு மேல ஆசைப்பட்டால, அப்போ அவ அனுபவிச்சுதான் ஆகணும். அவ என்ன செத்தா போயிட்டா, உயிரோட தானே இருக்கா, அப்படின்னு என்ன? என்னமாயா இப்படி எல்லாம் பேசுற நீ? என்ன வேற எப்படி பேச சொல்றீங்க? உங்களை மாதிரி ஐயோ பாவம் மித்ரா அப்படின்னு அவளுக்கா ஃபீல் பண்ண சொல்றீங்களா? இங்க பாருங்க ஆண்டி, அவங்க இடத்துல அவங்க இருக்கணும், இல்லைன்னா இப்படிதான். மாயா நீ இப்படி பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஆண்டி என்ன ஆண்டி நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி சீரியஸா இருக்கீங்க? ஆண்டி எது எப்படியோ நம்ம ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நின்றுச்சு, இதை நம்ம செலிப்ரேட் பண்ணணும்ல ஆண்டி. ஒன்று பண்றேன், உங்களுக்கு நான் இன்னைக்கு ஒரு 5 lakhs அமௌண்ட் போட்டு விடுறேன். நீங்க நல்லா ஜாலியா போய் செலிப்ரேட் பண்ணுங்க ஆண்டி. ஓகே? என்ன மாயா, என்ன மாயா பேசுற நீ? முதல்ல நடந்தது என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு ஒரு விஷயத்துக்கு பேசாத மாயா. யாரு சொன்னா கல்யாணம் நடக்கலன்னு? கல்யாணம் நடந்துருச்சு மாயா. வாட்? ஆண்டி ஆண்டி என்ன சொல்றீங்க நீங்க? கல்யாணம் நடந்துச்சா? ஆனா எப்படி ஆண்டி இந்த நிலைமையில அவ இருக்கும்போது எப்படி கல்யாணம் நடந்திருக்கும்? மாயா ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கியா? ட்ரூ லவ் நெவர் ஃபெயில்ஸ்னு. அதுதான் நடந்திருக்கு. ஆதிக்கு மித்ரா எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நீ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரிக்கு முன்னாடியே அவன் மித்ரா கழுத்துல தாலி கட்டி அவனோட பொண்டாட்டி ஆக்குனதுக்கு அப்புறம் தான் சர்ஜரிக்கே அவளை அழைச்சிட்டு போனாங்க. உண்மையாவே ஆதி நினைக்கும் போது எவ்வளவு பெருமையா இருக்குன்னு தெரியுமா மாயா? இந்த மாதிரி ஒரு பையனை நாங்க யாரும் பார்த்ததே கிடையாது. ஹாஸ்பிட்டல்ல உள்ள எல்லாருமே ஆதியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. உண்மையாவே ஆதிக்கு பெரிய மனசுதான். மித்ரா இந்த நிலைமையில இருக்கப்ப கூட அவன் மித்ரா கழுத்துல தாலி கட்டி அவனோட பொண்டாட்டி ஆக்கியிருக்கான். பூச்சி, எல்லாம் பூச்சி. மாயா என்ன பேசுறேன்னு எனக்கு எதுவும் புரியல. எல்லாம் போச்சுனா? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, நான் கிளம்புறேன். மாயா நில்லு. என்ன ஆண்டி? மாயா உங்ககிட்ட நான் டைரக்டாவே கேக்குறேன், நீ தான் இதை பண்ணியா? எதை கேக்குறீங்க ஆண்டி? எனக்கு புரியல. மாயா மித்ரா இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நீ தான் காரணமானு கேக்குறேன், சொல்லு மாயா. மாயா உங்ககிட்ட தான் மாயா கேக்குறேன், மித்ரா இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நீ தான் காரணமா? ஆமா, அவன் அந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். ஆனா இவ்வளோ பண்ணியும் அவளுக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடந்திருக்குன்னா போச்சு, எல்லாமே போச்சு. என் பிளான் எல்லாம் சுக்குநூறா போச்சு. மாயா பொண்ணி என்ன சொன்ன? ஐயோ ஆமா ஆண்டி, நான் தான் அவளை எரிச்சு விட சொன்னேன். அவ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். போதுமா? என்ன அடி பாவி! ஆண்டி வாய் மூடு மாயா. நீ இவ்வளவு கேவலமா நடந்து பண்ண நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. நீ ஒரு பொண்ணு தானே, எப்படி உனக்கு இப்படி பண்றதுக்கு மனசு வந்துச்சு? என்ன ஆண்டி திடீர்னு நல்லவ மாதிரி எல்லாம் பேசுறீங்க? என்ன என் கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு நீங்க பண்ணின விஷயம் எல்லாம் மறந்துருச்சா? ஆமா, எவ்வளவோ விஷயம் உன் கூட சேர்ந்து பண்ணிருக்கேன் தான். ஆனா ஒரு நாளும் ஒருத்தவங்க உயிரை எடுக்கணும், அதுவும் இவ்வளவு கொடூரமா எடுக்கணும்ல நான் ஒரு நாள் கூட யோசிச்சதே இல்ல. ஆனா நீ எப்படி மாயா, எப்படி உனக்கு இவ்வளவு கேவலமான விஷயத்தை செய்யறதுக்கு மனசு வந்துச்சு? என்ன ஆண்டி பேசுறீங்க நீங்க? ஆதி எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவன் கேவலம் அவளுக்காக என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போவான். அதோட அவ என்கிட்ட எத்தனை தடவை திமிரா பேசியிருந்திருப்பா, ஆதியை கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு. அதான் எரிச்சேன். எனக்கு இதுல எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்ல, நீங்க சொல்ற மாதிரி எனக்கு மனசாட்சியும் இல்ல. என்ன அவ ஃபுல்லா மேல போய் சேர்ந்துருவான்னு நினைச்சேன். ஆனா அவ கொஞ்சம் நெஞ்ச காயத்தோட தப்பிச்சு இப்ப என்னடானா அந்த ஆதி அந்த எரிஞ்சு போனவ கழுத்துல தாலியும் கட்டியிருக்கான். என்னடி சொன்ன? ஆண்டி மூடு மாயா. நீ இப்படி உன் வன்மத்தை தீக்கிறதுக்காக இந்த அளவுக்கு கீழ்த்தரமா போவன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஒரு உயிர் மாயா, ஒரு உயிர். அத போய் இவ்வளவு கொடூரமா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. பாரு மாயா, நீ போய் பாரு, அந்த மித்ரா வலியிலே வேதனையிலே எவ்வளவு துடிச்சிட்டு இருக்கானு. எனக்கு அவ்வளவு பிடிக்காதுதான், ஆதி எனக்கு பிடிக்காதுதான். ஆனா அவங்க 2 பேரையும் கொல்லணும், அவங்க 2 பேரும் இந்த உலகத்துல வாழவே கூடாதுன்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சதே இல்லை. ஆனா நீ சொல்லவே அசிங்கமா இருக்கு மாயா. என்ன ஆண்டி உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போறீங்க? என்ன என்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கினதெல்லாம் மறந்து போச்சா? ஏன் ஞாபகம் இல்ல? எல்லாமே ஞாபகம் இருக்கு. பொண்ணு மாதிரி மிருகத்தை விட மோசமான ஒருத்திக்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கணும்னு நினைக்கும் போது எனக்கு என்னையே நினைக்கும் போது ரொம்ப அசிங்கமா இருக்கு.
என்ன ஆண்டி போலீஸ்லாம் வந்து விசாரிச்சோன்னே அப்படியே பயம் வந்துடுச்சா? ஆண்டி நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, போலீஸில் நான் மாட்டவே மாட்டேன். ஏன்னா தப்பை எப்படி தெரியாமல் பண்ணணும்னு எனக்கு பக்காவாக தெரியும் ஆண்டி. அதான் செம்மையாக பிளான் போட்டு சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். என்ன அவள் ஃபுல்லாக எரிஞ்சு பரலோகம் போயிடுவான்னு நினச்சேன். ஆனால் அவள் எப்படி அரைகுறையாக எரிஞ்சிருக்கிறா. பட் இட்ஸ் ஓகே. காலம் ஃபுல்லாக நான் கொடுத்த காயத்தை அவளால் மறக்கவே முடியாது. அப்புறம் ஆதி கூட எங்கேருந்து அவள் சந்தோஷமாக வாழ்கிறது. அவளால் எந்திரிச்சு நடக்கவே முடியாது. இதில் சந்தோஷமாக வேற. மூடு மாயா, எப்படிதான் உன்னால எவ்வளவு கேவலமா யோசிக்க முடியுதுன்னு தெரியல. சின்ன மாயா, நீதான் அந்த தப்பு பண்ணினேன்னு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இதோ இப்பவே போய் நான் எல்லார்கிட்டே போய் சொல்றேன். போங்காட்டி தாராளமாக போய் சொல்லுங்க. நீங்கள் போய் சொன்னோன்னே உடனே எல்லாரும் நம்பிடுவாங்களா? என்னாட்டி இவ்வளோ பெரிய பிளான் பண்ணி இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண தெரிஞ்ச எனக்கு மாட்டிக்காமல் எப்படி இருக்கணும்னு கூடயா நான் யோசிக்காமல் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்க ஆண்டி, ஆதாரம் எதுவுமே இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண தெரிஞ்ச எனக்கு இந்த கேஸை அப்படியே உங்கள் பக்கம் திருப்பி இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான்னு சொல்ல வைக்கவும் முடியும். என்னாட்டி ரொம்ப பாஞ்சிக்கிட்டு போனீங்க, எல்லார்கிட்டே போய் உண்மையை சொல்ல போகிறேன்னு. போங்க, எதுக்கு அப்படியே நிற்கிறீங்க? இங்கே பாருங்க ஆண்டி, நல்லா கேட்டுக்கோங்க. நான் தான் இதை பண்ணினேன்னு ஒரு ஒரு வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வந்துச்சு, உங்களை ஆட்டோமேட்டிக்காக இந்த கேஸில் இழுத்து விட்டு நீங்கள் தான் இதுக்கு மாஸ்டர் பிளானே போட்டு கொடுத்தீங்கன்னு சொல்ல வச்சிடுவேன். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் உருகி உருகி ஒருத்தவளுக்காக பேசிக்கிட்டு இருந்தீங்களே மித்ரா, அவளை ஒரேடியாக பரலோகத்துக்கும் அனுப்பிடுவேன். அதுக்கும் எனக்கு வழி தெரியும். பார்க்குறீங்களா? என்ன பொண்ணுடி நீ? அவ ஏற்கனவே குத்துயிரும் குளவுயிரமா கிடக்குறா. அவளை போய் மறுபடியும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு கேவலமான பிறவியை பார்த்ததே இல்லை மாயா. உன் கூட போய் இவ்வளவு நாள் பழகுறேன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரே அருவருப்பா இருக்குது. இங்க பாரு மாயா, நீ கேஸ்ல இருந்து ஈஸியா தப்பிச்சலான்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா கடவுள் உனக்கான தண்டனையை கண்டிப்பா கொடுப்பாரு மாயா. கடவுள் கொடுக்குறாரோ இல்லையோ, அது இருக்க வெறிக்கும் கோபத்துக்கும் நீ தான் பண்ணினேன்னு அவனுக்கு தெரிஞ்சது. கண்டிப்பா அவன் உன்னை சும்மா விட மாட்டான் மாயா. ஐயோ, என்னாட்டி சொல்றீங்க? அது அவ்வளவு கோபத்தில் இருக்கானா? என்னாட்டி பயமுறுத்துறீங்களா என்ன? ஏன்ட்டி இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணும்போதே இதனால என்னென்னலாம் நான் ஃபேஸ் பண்ண வரேன்னு யோசிக்காமல் இருந்திருப்பேனா? அதெல்லாம் பிளான் எல்லாம் பக்காவாக இருக்காண்டி. நீங்கள் வேணா பாருங்க, இந்த கேஸில் என் பேர் கூட வெளியில் வராது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பிளானை போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்க ஆண்டி, இப்போ நீங்கள் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கிறதுனால தான் என்கிட்ட இப்படிலாம் பேசுறீங்க. சரி ஓகே விடுங்க, நீங்கள் பேசுனதை நான் மன்னிச்சிட்டேன். ஆண்டி இங்கே பாருங்க ஆண்டி, உங்களுக்கு நான் பணத்தை அள்ளி கொடுக்குறேன் ஆண்டி. என் கூட இருங்க ஆண்டி, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன். எனக்கு நீங்கள் இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும் ஆண்டி. ஓகேவா? என் கூட இருங்க. இதுக்கு மேலேயும் பணத்துக்காக உன் கூட இருந்தனா சின்ன விட கேவலமான பிறவி இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. எப்படிதான் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டான்னு தெரியல. இங்க பாருமாயா, நான் மறுபடியும் சொல்றேன், ஒழுங்கு மரியாதையே போய் போலீஸ்ல போய் சரணடைஞ்சிருமாயா. இல்லைன்னா அவ்வளவுதான், வாழ்க்கையே வீணா போயிடுமாயா. சொல்றது கேளு. ஸ்டாப் இட் ஆண்டி. ஏதோ கொஞ்சம் விட்டா உங்கள் இஷ்டத்துக்கு பேசிட்டே போகிறீங்க. ஏதோ போனால் போட்டு இவ்வளோ நாள் பழகிருக்கமேனு மரியாதை கொடுத்து பேசிகிட்டே இருந்தால் உங்கள் இஷ்டத்துக்கே பேசிக்கிட்டே போவீங்களா? இங்கே பாருங்கள், என் வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதோட இந்த கேஸில் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த மாயா மாட்டவும் மாட்டான். ஆனால் எப்போ நீங்கள் என்னையே எதிர்த்து பேசுனீங்களோ அப்போலேருந்தே உங்களுக்கு எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் யாரோ நான் யாரோ. இனிமேல் இந்த மாயா கிட்டேருந்து ஒத்த பைசா கூட உங்களுக்கு வராது. அதோட ஆண்டி, நீங்கள் என்கிட்டேருந்து எஸ்கேப் ஆனோன்னு உடனே நம்ம இவளை பற்றி கெட்டதெல்லாம் சொல்லி ஆதிக்கிட்ட நல்ல பேர் வாங்கிடலாம், எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிடலாம் அப்படின்னு ஏதாச்சும் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் மொத்தமாக அழிச்சு விடுங்க. ஏன்னா நீங்கள் நல்லவளாக மாறும்போதே நீங்கள் ஜெயிலுக்கு போகிறதுக்கு கூட ரெடியாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனால் ஆண்டி, நான் அதோட நிறுத்த மாட்டேன் ஆண்டி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் என்னை பற்றி ஒரு வார்த்தை ஆதிக்கிட்ட போய் சொன்னால் கூட அந்த மித்ராவோட உயிர் புஸ் அப்படின்னு மேலே போய் சேர்ந்துடும். என்ன ஆண்டி, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணியிருக்கேன். ஆனா ஒரு உயிரை எடுக்கணும்னு ஒரு நாள் நினைச்சதே இல்லை. நீ சொல்ற மாதிரி எனக்கு ஜெயிலுக்கு போறதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாதுடி. ஏன்னா நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன். ஆனா அதுக்காகலாம் நான் பயந்து போய் ஆதிக்கிட்ட சொல்லாம இல்லடி. பாவம் அந்த பொண்ணு மித்ரா, அவளை இந்த நிலைமையில யாரு பார்த்தாலும்
இறக்கங்கிறது தானா வரும்டி. ஆனா இந்த நிலைமையில கூட நீ இப்படி பேசுறனா உன்னெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல. நீலாம் மனுஷ பிறவிதானா? இங்க பாரு மாயா, தெய்வம் வேணா உனக்கு லேட்டா தண்டனை கொடுக்கலாம். ஆனா ஆதிக்கிட்டேருந்து நீ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது மாயா. ஆதி உனக்கான தண்டனையை கண்டிப்பா கொடுப்பான். இதை மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ மாயா. உனக்கான தண்டனை கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் மாயா. அப்படியா? அதையும் பார்க்கலாமே. இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்ச இந்த மாயாவுக்கு எப்படி இதுலேருந்து வெளியில் வரணும்னு நல்லாவே தெரியும். அதனால நீங்கள் மூடிக்கிட்டு கிளம்புங்க ஆண்டி. வந்துட்டாங்க பெருசாக சொல்கிறதுக்கு. இந்த மாயா இதுலையும் சிக்க மாட்டா. வரட்டா? இந்த மாயா இந்த அளவுக்கு கொடூரமா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. மிருகங்க கூட ஒரு கட்டத்துல இறக்கப்படும் போல. ஆனா இவன் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசிட்டு போறா. ஐயோ, இப்போ என்ன பண்றது? பேசாம ஆதிக்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடலாமா? வேண்டாம், ஆதிக்கிட்ட போய் சொன்னா அவளுக்கு எதிராக என்கிட்ட ஒரு ஆதாரம் கூட கிடையாது. அதோட எனக்கு ஜெயிலுக்கு போறதுல எந்தவித ஆட்சேபனையும் இல்லை, அவ கூட இருந்த பாவத்துக்காக. ஆனா மித்ரா உயிருக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா பாவம் ஏற்கனவே ரொம்ப துடிச்சிட்டு இருக்கா. இதுல இவன் நம்ம போய் சொன்னா அந்த கோபத்துல கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணினாலும் பண்ணிடுவா. வேண்டாம். ஆனா கண்டிப்பா ஆதி உனக்கான தண்டனையை கொடுப்பான் மாயா, கண்டிப்பா கொடுப்பான். உண்மையை ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது மாயா, அது கண்டிப்பா வெளியில வந்துதான் ஆகும். ஹலோ, சொல்லுங்க பிரகாஷ். ஆதி கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? பிரகாஷ், என்னாச்சு? ஏதாச்சும் க்ளூ கிடைச்சதா? எஸ் ஆதி, நாங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பிரகாஷ், அப்போ அவங்க தான் இத பண்ணினாங்களா? அது நீங்க ஸ்டேஷன் வாங்க ஆதி, நான் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றேன். ஓகே பிரகாஷ், நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வரேன். என்ன பிரகாஷ் கால் பண்ணி 2 பேரை பிடிச்சி வச்சிருக்கோன்னு சொல்றாரு. ஒருவேளை அவனுங்க தான் இதை பண்ணிருப்பாங்களோ? என்ன தெரியல. ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் போலாம். ஆதி, மாயா, ஆதி என்ன ஆதி? இப்பதான் நியூஸ் கேள்விப்பட்டேன். என்னென்னமோ ஆகிடுச்சாம்ல, ரொம்ப கஷ்டமா இருக்காதி. அது அர்ஜுன் கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் டாடிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டேன் ஆதி. அதுக்கப்புறம் தான் அது கேள்விப்பட்டேன். கல்யாண மண்டபத்தில் ஏதோ தீ விபத்துலாம் ஏற்பட்டுச்சாமே. பாவம் மித்ராக்கு கூட நிறைய காயம் வந்துருச்சாமே. என்ன ஆதி? அப்படியா? இப்போ மித்ரா எப்படி இருக்கா? ஆமா மாயா. சரி ஓகே மாயா, நான் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும், நான் கிளம்புறேன். என்ன ஸ்டேஷனுக்கா? ஏன் ஆதி? ஏன் மாயா? இப்போதைக்கு உங்ககிட்ட என்னால எதையும் டீட்டெயிலா சொல்ல முடியாது, எனக்கு டைம் ஆகுது மாயா, நான் கிளம்புறேன். ஓகே ஆதி, ஓகே. நீ போ ஆதி. நான் மித்ராவை பார்க்கலாமா? இல்ல மாயா, அவ தூங்கிட்டு இருக்கா, ப்ளீஸ் அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. நான் கிளம்புறேன் மாயா. உன்னை இந்த நிலைமையில பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்காதி. ஆனாலும் என்ன ஆதி பண்ணுறது? இந்த மாயாவுக்கு கிடைக்காத ஒரு பொருள் வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது ஆதி. அதனால தான் இப்படி பண்ணினேன். ஆனாலும் இவன் என்ன போலீஸ் அது இதுன்னு சொல்கிறான். என்னதான் போலீஸ் விசாரித்தாலும் நான் தான் இது எல்லாத்தையும் பண்ணினேன்னு யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. அப்புறம் எதுக்கு நான் பயப்படணும்? சில் மாயா, சில். சரி ஓகே, நம்ம போய் பார்ட்டி வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் தனம் சிஸ்டரோட ஃப்ரெண்டு லக்ஷ்மி சிஸ்டருக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் லக்ஷ்மி சிஸ்டர். நீங்களும் உங்க விஷயத்தை மறக்காம லக்ஷ்மி சிஸ்டருக்கு சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே குட்டி பாப்பு கார்ட்டூன் சேனல் அண்ட் நெஞ்சு பேசுத சீரியல் சார்பாக இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொங்கலை எல்லாருமே ஜாலியாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நாளைக்கு வந்து பொங்கல், ஸோ அதனால வந்து நாளைக்கு நம்ம நெஞ்சு பேசுத சீரியல் வராது. மாட்டு பொங்கல் எனக்கு வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன், ஏன்னா சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு தெரியல, அதனால தான். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை உங்ககிட்ட நான் கன்வே பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் டு ஆல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்கள் எபிசோட்ல பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.